இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக நேரங்களில் நாம் பல தவறுகளை செய்து, பாவங்களை செய்து, மீறுதல்களினால் கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைகின்ற சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் மறுபடியும் சரணடையும் போது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது, மன்னிக்கும்படியாக அவரிடத்தில் ஜெபிக்கும் போது, நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். கேட்டு நம்மை மன்னிக்கின்றார். மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் தமது கிருபையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தாவீது கூட தவறு செய்த போது தம்முடைய தவறிலே நிலைத்து விடாமல் தேவனிடத்தில் ஜெபித்தான். அது மாத்திரமல்ல, அவரது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் அவரது பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்படியாகவும் ஜெபித்தான். இன்றும் அவரது கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற தேவனுடைய அளவற்ற அன்பை எண்ணி அவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.